ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி உடைய செகண்ட் சாப்டர் illustration 18 தான் நம்ம இப்போ illustration 13 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஷினை ரீட் பண்ணிப்போம் வாங்க. How will the following items appear in the final account of a sports club? ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வந்து நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட் நம்மள பார்க்க சொல்லிக்கிறாங்க. ஓகேவா, என்னென்ன தந்துக்கிறாங்க? ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 1/4/2018 ஓப்பனிங் ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் டியூரிங் த கரண்ட் இயர். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். சேல்ஸ் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் டியூரிங் த கரண்ட் இயர். அதுக்கப்புறம் நம்ம ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து சேல் பண்ணிக்கிறோம். அது ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 31st March 2019 நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு நம்மளுக்கு தந்துக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அமௌண்ட்டும் நம்ம சைடில் தானே 3000, 9500, 4000 நம்மளுக்கு தந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வந்து சொல்யூஷனில் போவாங்க. இது நார்மலாக நம்ம எப்போவுமே போடுற மாதிரி தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்ட் அக்கௌண்ட் ஃபார்மேட் படி நம்ம போடுவோம். நம்ம இங்கே எக்ஸ்பெண்டிச்சரில் என்னென்ன போடுவோம்? பர்ச்சேஸ் பண்ணது, ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு அதெல்லாம் நம்ம போடுவோம். இன்கம் சைடு நம்ம சேல்ஸ் பண்ணி நம்ம இன்கம் ஆன அமௌண்ட் தான் போடுவோம். எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம என்னென்ன போடுவோம்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஆடு பர்ச்சேஸ்து நம்ம வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணதை இது பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ? 9000, 3000, 9000, 12000 போட்டுருவோம். அதுவும் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? 4000 நம்ம போட்டுருவோம். போட்டு நம்ம டோட்டலாக 8000 நம்ம பண்ண க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணுவோம். நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணி நம்ம வந்து டோட்டலாக எவ்வளோ பண்ணுவோம்? நம்ம வந்து 8000 நம்ம கிடச்சிச்சு. இன்கம் சைடு நம்ம என்ன போடுவோம்? வெறும் சேல்ஸ் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அது மட்டும் தான் நம்ம வந்து சேல் பண்ணி நம்ம இன்கம் ஆகிடுது 500 நம்ம போட்டோம். ஓகேவா, இந்த 500 போட்டு அதுவும் ஃபைனல் அக்கௌண்ட் தானே பேலன்ஸ் ஷீட் போடுவோம். எது நம்ம லயபிலிட்டி, எது அசெட் இருப்போம். நம்மளுக்கு வெறும் க்ளோசிங் ஸ்டாக் மட்டும்தான் நம்மளுக்கு அசெட்டு. நம்ம எப்போவுமே க்ளோசிங் ஸ்டாக்கை மட்டும் நம்ம அசெட்டில் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை அசெட்டில் போட்டோம். இப்போ நம்ம அசெட்டில் போட்டு நம்ம செம்ம சால்வ் பண்ணியாச்சு. நம்ம இந்த illustration 13 நம்ம முடிச்சாச்சு. அடுத்த illustration 14 நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.